இந்திய குடியரசுக் கட்சி அத்வாலே பிரிவு மாநில துணைத் தலைவர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து சேலம் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவலை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்க கேட்கலாம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சேலம் சிவாதாபுரம் பகுதியை சேர்ந்த இந்திய குடியரசுக் கட்சியின் அத்வேலா பிரிவின் மாநில துணைத் தலைவர் பிரம்மமூர்த்தி என்பவர் மீது காவல்துறை சேலம் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில் அந்த வழக்கு பதிவு காரணமாக தலைமறைவாக இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இந்த தினம் காவல்துறையினர் பிரம்மமூர்த்தியை கைது செய்து சேலம் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் பிரம்மமூர்த்தி மீது பொய் வழக்கு போடப்பட்டு அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்து வருவதாக காவல்துறையினருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவருடைய உறவினர்கள் மற்றும் அவரது கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்டவர்கள் 50க்கும் மேற்பட்டவர் மாலை முதலே தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது அவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பும் நடவடிக்கையில் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்டவர் தற்பொழுது சேலம் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையம் முன்பாக உள்ள சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சேலம் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தொடர்ந்து நீதிமன்ற காவலுக்கு பிரம்மமூர்த்தி அனுப்பும் நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் பிரம்மமூர்த்தியை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பும் நடவடிக்கையை எதிர்த்தும் அவரை வெளியே அழைத்து செல்ல விடமாட்டோம் என்று கூறியும் அவரது உறவினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்டவர்கள் தற்பொழுது சேலம் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இவர் மீது பொய் வழக்குகளை போட்டு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை காவல்துறையினர் எடுத்து வருவதாகவும் இதற்கு முன்பாக சேலம் காக்காபாளையம் காவல் நிலையத்தில் இவர் மீது பொய் வழக்கு போடப்பட்டு குறிப்பாக அறிவாளர்கள் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடியதாக கூறி ஆயுதங்களை பயன்படுத்ததாகவும் பல்வேறு வழக்குகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டு பொய் வழக்கை பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதாகவும் காவல்துறையினர் மீது குற்றச்சாட்டி இருக்காங்க. நிலையில் அவரை வெளியே நீதிமன்ற காவலுக்கு அழைத்து செல்வதற்கு விடமாட்டோம் என்று சொல்லி கூறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையினர் தற்பொழுது குவிக்கப்பட்டு அவரை நீதிமன்ற காவலுக்கு அழைத்து செல்வதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதி முழுவதும் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.